தந்தை தாயும் நீ என்னுயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ உனையலால் மற்றொரு துணை காணேன் அந்த மாதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனெனும் சிறகிரி பெருமானே ஆதியந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி வாதமிடும் சமய நெறிக்கு அரியதாகி மௌனத்தோர் பால்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என் உயிர் துணையை நாடி கண்ணீர் சொரிய இரு கரம் குவித்து தொழுதல் செய்வாம் அகர உயிர் எழுத்து அனைத்துமாகி வேறாய் அமர்ந்த தென் அகிலாண்டம் அனைத்துமாகி பகர்வனையெல்லாமாகி அல்லதாகி பரமாகி சொல்லறிய பான்மையாகி துகளறு சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி நிகரில் பசுபதியான பொருளை நாடி நினைதல் செய்வாம் சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்க பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிளியும் பலபாவும் பாடி பாடி தராதள மானிடர்கெலாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். தாயுமான சுவாமிகள் பாடல்கள் 158வது வகுப்பு உடல் புய்யுறவு 19வது பாடல். ஒன்று மரணில் என்று உணர்த்திய நம்மோன குரு தன் துணைத்தாள் நீடூழி தாம் வாழ்க என்று என்றே திக்கனைத்தும் கை குவிக்கும் சின்மயராம் தன்மயர்க்கே கைக்கு வரும் இன்பக்கணி ஒன்று மரணில் என்று உணர்த்திய நம்மோன குரு தன் துணைத்தாள் நீடூழி தாம் வாழ்க என்று என்றே திக்கனைத்தும் கை குவிக்கும் சின்மயராம் தன்மயர்க்கே கைக்கு வரும் இன்பக்கணி. தன்னுடைய குருநாதர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை எப்பொழுதெல்லாம் ஞாபகம் வருமோ அப்பொழுதெல்லாம் சொல்லி சொல்லி தனக்கு ஞாபகப்படுத்தி கொள்கின்றார். பெம்மான் குரு மௌனி தந்த மொழியையும் கைவிட்டு போதனையும் கைவிட்டு வெண்காமத்தீயில் அலைந்தேன் அந்தோ என் விதிவசமே சொல்கிறது போல அடிக்கடி குருநாதர் சொல்லி கொடுத்த வார்த்தை என்ன, நம்ம நெறிப்படுத்தி வழிப்படுத்தி தத்துவ ஞானத்தில் நிற்பதற்காக உபதேசித்த அந்த வாக்கியங்கள் அது அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கணும். தாய் சொல்லி தட்டாதே சொல்கிறது போல குருவுடைய வார்த்தை நமக்கு என்றும் கலங்கரை விளக்கமாக இருந்து வழிகாட்டி தரும். அதுதான் உபதேசம் அல்லது சாஸ்திரம் சத் சங்கத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். குரு என்ன சொல்லி கொடுத்துருப்பார்? சாஸ்திரத்தை தானே சொல்லி கொடுத்துருப்பார், சாஸ்திர வார்த்தையை தான் சொல்லி கொடுத்துருப்பார். சம்பிரதாயத்தில் வந்த குருவாக இருந்தால் நானே சொல்லுகின்றேன் அப்படி இல்லை, எனக்கு குரு இல்லை அதுவும் சரியான ஒரு தன்மை இல்லை, எனக்கு குரு வேண்டாம் அப்படின்றதும் சரியில்லை. அதெல்லாம்
முறையில்லாத ஒரு விஷயங்கள். ஆகவே இங்கு சம்பிரதாயத்தில் வந்த குருவானவர் அவர் சொல்லுகின்ற வார்த்தை எல்லாம் என்ன? சாஸ்திரம்தான். அதனால தான் குருவும் சாஸ்திரமும் வேற வேற இல்லை. இந்த அறிவெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் சாஸ்திரத்தை கேட்கும்பொழுது இருக்க வேண்டிய சொற்கள். எனக்கு குரு இல்லை, நானே சொல்கிறேன்னு சொன்னால் நாம் அவர் இடத்துல ஒன்றையும் சொல்ல வேண்டாம், நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடணும். ஆமாம், எனக்கு குரு இல்லை அப்படி சொல்கிறது பெரிய விசேஷமான தன்மை இல்லை. நானே குருன்றதும் நாம் ஏற்றுக்கிறது இல்லை. ஒரு குருவுக்கு முதல் லட்சணமே என்ன சொன்னால், அவர் இன்னொரு குருவிடத்தில் சிஷ்யனாக இருந்திருக்க வேண்டும். குரு இருக்கிற முதல் தகுதி சிஷ்யனாக இருந்திருக்கணும். காரணம் என்ன தெரியுங்களா? அவர் சிஷ்யனாக இருந்தால்தான் ஒரு சிஷ்யனாக இருப்பவனுடைய மனநிலையை புரிந்து கொள்கின்ற சக்தி அவர் குருவாக வரும்பொழுது தெரியும். அப்பொழுதுதான் அதற்கு ஏற்றாற் போல உபதேசங்களை அவரால் நமக்கு எடுத்து வழங்க முடியும். ஒரு தலைவனாக இருக்கிறது முதல் தகுதி தொண்டனாக இருந்திருக்கணும். அதுபோல் ஒரு குருவாக இருப்பவருக்கு ஒரு அதுவும் சம்பிரதாயமான வந்த குரு, நானே குரு இருக்கலாம். அவங்கள எடுத்து நம்ம உபதேசம் கேட்க முடியாது. ஏதோ நமஸ்காரம் பண்ணிவிட்டு 2 பழம் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமின்னு வந்துடணும். அதில் இந்த குரு பரம்பரை இருக்குது. வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபுன்னு வள்ளல் பெருமான்னு சொல்லுவார். சம்பிரதாயமான இந்த குரு இடத்துல என்ன விசேஷம்னு சொன்னால், சாஸ்திரம் என்ன சொன்னதோ அதை திரிக்காமல் சாஸ்திரம் சொல்கிறது தான் உண்மை. அதுதான் நம்ம சரியாக வழிகாட்டும். அந்த கருத்தை சொல்கிறவர் ஒன்றா வேறையாக இருப்பார், சொல்கிற வார்த்தைகள் ஒன்றா வேறையாக இருக்குமே தவிர விஷயம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுபோல் இந்த இடத்துல மோனகுரு அப்படி ஒரு வார்த்தையை போட்டு விடுறார். எந்த இடத்துல பார்த்தோம் நம்ம படிச்சுட்டு வர இந்த இதெல்லாம் நிறைய இடத்துல சின்மயானந்த குரு, மௌன குரு, அப்புறம் அதுக்கு அடுத்து 14வது தலைப்புலேருந்து எங்கெல்லாம் வாய்ப்பு வருமோ அங்கெல்லாம் குருவை பற்றி சொல்லாமல் இருக்கிறதில்ல. அது தன்னுடைய மோனகுரு. ஏனென்றால் அவர் இடத்துல பெற்ற அந்த ஞானம், ஆசீர்வாதங்கள் நமக்கு எப்பவுமே டீச்சரில் கூட 1ஆம் கிளாஸ் டீச்சர் நம்ம மறக்கவே முடியாது. காரணம் என்னென்னா, அவ்வளோ அழகாக கூட இருந்து அவ்வளோ பொறுமையாக நமக்கு எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகுன்னு சொல்கிறது போல் அந்த எழுத்தை சொல்லி கொடுத்தது அவங்க தானே. ஒரு பிஹெச்டி பண்ண வாத்தியார் அல்லது கல்லூரி ஆசிரியருக்கு 1ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லித்தர முடியாது. சிரமம் அது. 1ஆம் கிளாஸ் டீச்சராக இருக்கிறது, எழுத்தறி சொல்லி கொடுக்கறது பெரிய விஷயந்தான். ஆமாம், அதுபோல் இந்த இடத்துல மோனகுரு ஒன்று மர நில்லென்று உணர்த்திய நம் மோனகுரு என்ன சொல்லி கொடுத்தார்? ஒன்று மர நில், சிந்தையற நில்லென்று சும்மா இருத்தி மேல் சின்மயானந்த வெள்ள சுகம் அப்படி சொல்லுவார். சும்மா இரு. அருணகிரிநாதன் சொல்கிறார், பின்னால் சொல்ல போகிறா, அப்பா அருணகிரி நீ மெய்யாக ஒரு சொல் கூறினையே சொல்ல. என்ன சொன்னார்? சிந்தையற நில், சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருளொன்று மறிந்தேன். அந்த வார்த்தை தான் அங்கேயும் சொல்ல போகிறார், பார்க்க போகிறோம். இங்கே ஒன்று மரணில் அப்படி சொன்னால் மனதில் தேவையில்லாத எந்த விகற்பமும் இல்லாமல் இரு, அதுதான் அர்த்தமா. மனதில் தேவையில்லாத அப்படி இப்படி அலைகின்ற அலைப்பாயின் தன்மை இல்லாமல் இருன்னு சொல்லி அர்த்தமா அழகாக சொல்கிறார். சிந்தையற நெல்லுன்னு சொன்னால் ஒன்றுமே எண்ணம் இல்லாது அப்படிலாம் அர்த்தம் இல்லை. மனதில் தேவையில்லாத எந்த விகற்பமும் எந்த விதமான சஞ்சலமும் அப்படி இப்படி போர் வரதெல்லாம் இல்லாமல் இரு அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் சொன்ன அந்த வார்த்தையே, அந்த வார்த்தையுடைய தத்துவங்களை கருத்துக்களை மனதில் இருத்தி கொண்டு இரு, அதுதான் சொல்றார். சும்மா இரு மனமே என்று போதித்த உண்மை எங்கே போக விட்டான்னு கேட்கிறார். சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தலனே. அதுபோல் ஒன்று மர நில் என்று உணர்த்திய நம் மோன குரு, அவரும் என்னென்ன உணர்த்தினார், வாயிலேன்னு சொன்னார். இன்னொன்று இருக்குது, எந்த ஒரு உபதேசமும் வாயில் சொல்கிறதுனால மட்டும் அந்த உபதேசத்துக்கு சக்தி வந்து விடாது. சிஷ்யனுடைய மனதில் ஒரு பாதிப்பை கொடுத்து மாற்றத்தை தராது. அவர் அதுபோல் இருந்து அந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த சொல்லுக்கு ஒரு பெரிய சக்தி வரும். மனதில் உண்மை உண்டானால் வாக்கில் ஒளி பிறக்கும் சொல்லுவாங்க. மனதில் ஒரு சக்தி இருந்தால் தான் அவர் சொல்கிற வார்த்தைக்கும் சக்தி இருக்கும். அதனால தான் வரிகளை பாடல்களாக என்றைக்கும் நாம் சிந்திக்கிறோன்னு சொன்னால் அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கும். அது அம்பலப்பாட்டு, அருள் பாட்டு, மற்றைய பாட்டெல்லாம்
பாட்டே இல்லைன்றார் அந்த அர்த்தத்தில். ஆக மௌன குரு குரு மீது அன்பும் ஆர்வம் தோன்ற இந்த சொல் குறிக்கின்றதான். குரு மேலே அந்த அன்பு நமக்கு, அப்புறம் ஆர்வம் தோன்றணுமா. அதற்காகத்தான் மோன குரு தன் துணைத்தால் நீடூழி தாம் வாழ்க. அஞ்ஞானம் என்ற இருள் நீங்க அழிய குருவிடம் உள்ள பக்தியால் கூறும் சொல் எது? நீடூழி தாம் வாழ்கன்னு சொல்றது. இவர் சொல்லித்தான் குரு வாழணுன்றது இல்லை. இப்போ இறைவனுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடுறோம். நம்ம பாடிதான் ஒரு பல்லாண்டு வாழணுமா என்ன? அப்படி இல்லை. ஆனாலும் ஒரு மனதில் எழுந்த ஒரு பேர் அன்பினால எல்லாருக்கும் பல்லாண்டு கூறுதுமே சொல்றது. அதையும் பகவான் ஏற்றுக்கிடுறார் அந்த அன்பினுடைய மிகுதியினால். அதனால இங்கே சொல்றார் தன் துணைத்தால் நீடூழி தாம் வாழ்க. அவருடைய திருவடி அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் கொடுத்த அறிவு, திருவடி சொல்லி சொன்ன ஞானம் தான் அர்த்தம் எடுத்துக்கணும். தன் பாதம் சென்னியில் வைத்தான் என்னை தான் அறிந்தேனே மனம் தான் இறந்தேனே அப்படி ஒரு அர்த்தம் சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? காலை எடுத்து தலையில் வச்சாங்கன்றது அர்த்தம் என்ன? குருந்த மரத்து நிழலிலே சிவபெருமானே மணிவாசகருக்கு தன்னோட திருவடி தீட்சை தந்தார் சொல்கிறோம் இல்லையா? அது அர்த்தம் என்னென்னா ஞானத்தை கொடுத்தாருன்னு அர்த்தம். காலை எடுத்து தலையில் வைக்கிறது ஒரு அடையாளம், சிம்பாலிக் தான். அறிவை கொடுத்தல் சொல்லி அர்த்தம். அப்படிலாம் அர்த்தம் படுத்திக்கணும் நாம. ஆக அஞ்ஞானம் என்ற இருள் நீங்க அது அழிய குருவிடம் உள்ள பக்தியால் கூறுகின்ற சொல் என்ன? நீடூழி தாம் வாழ்க. நீங்கள் நீடூழி வாழ வேண்டும். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்கன்னு சொன்னா போல இந்த இடத்துல வாழ வேண்டும் சொல்லி சொல்றார். பரமகுருவை வாழ்த்தி வணங்குவோன்னு சொல்றார். ரெண்டு திக்கனைத்தும் கை குவிக்கும் சின்மயராம் தன்மயர்க்கே. திக்கனைத்தும் எந்த திசை நோக்கினாலும் திசைதோறும் கை குவித்து வணங்கும். நம்ம சில நேரம் என்ன பண்ணுவோம்? நமஸ்காரம் பண்ண சுற்றி வந்து எல்லா திசையிலும் நமஸ்காரம் பண்ண எப்படி பண்ணுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா எந்த திசையில் எல்லாமா அவர் தான் இருக்கிறார். எந்த திசையில் இருந்தாலும் வணங்குறது இது ஒரு விதமான மனதனுடைய வெளிப்பாடு, வேற ஒன்றும் இல்லை. திக்கு திசை அவருக்கு இல்லை, இருந்தாலும் நம்முடைய மன உணர்வு பாவனைகள் வேற ஒன்றும் இல்லை. நல்ல தத்துவ ஞானம் நிறைந்திருந்தாலும் இவ்வளோ நாளாக அப்படி வணங்கி பழகிய அந்த பழக்கங்களை என்ன பண்ண முடியாது, நாம விட முடியறதில்லை. அதுக்காக அப்படி எடுத்து கையெடுத்து கும்பிடலன்னா ஒரு நாஸ்திகர் அப்படிலாம் இல்லை. ஒரு நிலையில் அவர்களுக்கு சமய சின்னங்கள்லேருந்து எல்லாமே அடையாளங்கள்லேருந்து அவர்களுக்கு தேவையில்லாமல் போனாலும் கூட அவருடைய வாழ்க்கை சில நேரத்தில் நாஸ்திகனை போல நமக்கு தோன்றினாலும் கூட உண்மையில் அது நாஸ்திகம்ன்றது இல்லை. இந்த ஆஸ்திகத்தில் வந்து ஆழ்ந்து ஞானத்தில் நிரம்ப பெற்றவர்களுக்கு அப்படிலாம் பண்ணணுன்ற எண்ணம் கூட இயல்பாக இல்லாமல் போய்விடும். அது ஒரு தன்மை தான், அது ஒரு ஸ்டேஜ். அதுக்காக அவங்கள பார்த்து நானும் நமஸ்காரம் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஒரு கோயிலில் யாரோ சாமி பார்த்து கால் நீட்டிருந்தா ஒருத்தர் வந்து என்ன சாமி இருக்க பக்கம் காலை நீட்டிக்கிட்டு இருக்கு அவை பாட்டிக்கிட்ட கேட்டதை சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க எந்த திசையில் கடவுள் இல்லையோ அந்த திசையில் காலை எடுத்து வச்சுட்டு போப்பான்னு என்ன அர்த்தம்? அதுலேருந்து ஒரு அறிவு நமக்கு. அதுக்காக நம்ம போய் சாமி இருக்க சன்னிதி நேரம் கால் நீட்டின்னு உட்காருவோமா? உட்கார மாட்டோம். உடனே அதுலேருந்து கிடைக்கிற ஒரு அறிவு என்னென்னா இறைவன் எல்லா திசையிலும் அவன் தான் இருக்கின்றான். எல்லா திசையிலும் அவர் தான் இருக்கிறார். அதுதான் இங்கே அர்த்தம். இதெல்லாம் ஒரு அடையாளமாக அது உள்ள கருத்துக்களை நாம் எடுத்துக்கணும். ஆக அப்படி பரமகுருவை வாழ்த்தி வணங்குவோம். திக்கனைத்தும் கை குவிக்கும் சின்மயர். சின்மயர் சொல்லி சொன்னா அறிவுமயமாக விளங்கும் தன்மை உடையவர்க்கே, உடையவர் சொல்லி அர்த்தம். அந்த தன்மையிற்கே கைக்கு வரும் இன்பக்கனி. அவர்களுக்குத்தான் இந்த ஆத்ம ஞானம் இருக்க கைக்குள் வளர் நெல்லிக்கனியை சொல்வார். அதுபோல இயல்பாக அவர்களுக்குள்ளே ஒளிர்ந்து கொண்டுள்ள ஞானம் அவர்களுக்கே இன்பக்கனி. கைவரப்பெற்றவர்கள், வெற்றி பெற்றவர்கள், அந்த ஞானத்தில் நிலை பெற்றவர்கள் அவர்களே சொல்றார் இன்பக்கனி. அது எங்க உதாரணம் சொல்றார், எல்லாமே உதாரணம் தான். ஆக மனதில் எண்ணம் எதுவுமின்றி நிற்பாயாக. எண்ணம் எதுவுமின்றினா எண்ணம் இல்லாமல் இருக்கிறது ஒரு எண்ணம் தானே. எண்ணம் இல்லாமல் இருக்கிறது ஒரு எண்ணம் தானே.
அதனால் இங்கே என்னென்ன அந்த அர்த்தம், மனதில் எண்ணமே இல்லாமல் இருக்கிறது அப்படிலாம் இல்லை, தேவையில்லாத எந்த விகற்பமும் இல்லாமல் இரு, நீ அதுவாக இருக்கின்ற அந்த எண்ணத்தோடே அப்படி இரு சொல்லி அர்த்தம். குருநாதர் உன்னை எதுவாக உனக்கு சொல்லி கொடுத்தாரோ அதுவாகவே நீ இரு. ஆமாம், அதுவும் அது என்றுன்னும் அதுவும் அறநின்ற முதிய ஞானிகள் மோன பொருள் அது எதுவென்றெண்ணி இறங்குவேன் ஏழையன் மதிக்குள் நின்று இன்பம் வாழி வழங்குமே. அதுன்னு சொல்லி கடைசியில் என்னென்னா அதுன்னு சொல்கிறது கூட அங்கே இல்லாமல் சொல்கிறதுக்கு யார் இருக்காருன்னா ஆளே இல்லையே. அப்போ அங்கே இருக்கிறது யார்? நான் தான் இருக்கேன், நான் மட்டும்தான் இருக்கேன், நானே தான் இருக்கேன், வேறு யாருமே இல்லை, நானாக மட்டும் இருக்கேன். அந்த எண்ணத்திலேயே இரு சொல்லி கூட உயர்ந்த அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கலாம். அந்த எண்ணம் அதுவாக இரு. அப்படி நம்முடைய மௌன குரு நமக்கு சொல்லி கொடுத்தாரே அந்த வழியை, அப்படிப்பட்டவர்களை நாம் அப்படிப்பட்டு இருக்கும்பொழுது நமக்கு எப்படி இருக்கான், அறிவுமயமாய் விளங்கும் தன்மை உடையவருக்கே பேரின்பம் எனும் கனி கைக்கு வந்து சேரும். இப்படிப்பட்ட எண்ணத்தை சொல்லிச்சுன்னா இப்படிப்பட்ட நிஷ்டையை புரிபவர்களுக்கு, நிதித்தியாசனம் செய்பவர்களுக்கு, அவர்களுக்கே இந்த இன்பம் என்ற மோட்சம், இங்கே இன்பம் சொல்லிச்சுன்னா மோட்சம், அந்த மோட்சம் அவர்களுக்கு கைவர பெற்றவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம், ஞான நிஷ்டையை அடைந்தவர்கள் சொல்லி அர்த்தம். அடுத்து 20வது பாடல். மனத்தாலும் வாக்காலும் மன்ன ஒன்னா மோன இனத்தாரே நல்ல இனத்தார் கனத்த புகழ் கொண்டவரும் அன்னவரே கூறறிய முக்தி நெறி கண்டவரும் அன்னவரே காண். மனத்தாலும் வாக்காலும் மன்ன ஒன்னா மோன இனத்தாரே நல்ல இனத்தார் கனத்த புகழ் கொண்டவரும் அன்னவரே கூறறிய முக்தி நெறி கண்டவரும் அன்னவரே காண். மன்ன ஒன்னா சொல்ல சொன்னால் அடைய முடியாத சொல்லி அர்த்தம். மன்னுவதற்கு அறிய அந்த கூட்டத்தார். மோன இனத்தார் சொல்கிறார். மனத்தாலும் வாக்காலும் மன்ன ஒன்னா மோன இனத்தாரே நல்ல இனத்தார். சாதாரணமாக பிறரால் எளிதில் சாதிக்க முடியாத ஒரு சாதனம் மௌனம். நம்மால் இருக்க முடியுதா பாருங்க. சில நேரம் வாய் பேசாது இருப்போன்னு சொல்லி இருப்போம், ஆனால் மனசு என்ன, பேசிக்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அதிகமாக பேசும். அப்போ தான் யாருக்கு என்ன சொல்கிறோமோ மறந்ததெல்லாம் ஞாபகம் வரும். மறந்தெல்லாம் ஞாபகம் வரும். அட்லீஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்தாவது நம்ம எழுதிக்கணும்னு சொல்லி தோணும். ஆமாம், அப்படி இல்லை. சித்த மௌனம் செயல் வாக்கெல்லாம் மௌனம் சுத்த மௌனம் என்பால் தோன்றின் பராபரமே. சுத்த மௌனம் சொல்லி சொன்னால் மனமே கூட அமைதியை அடைந்து விட்டது. பேசுவதற்கு அதுக்கு விஷயமே இல்லை. எப்பொழுது பேசுவதற்கு விஷயம் இல்லாமல் போகும்? இருப்பதெல்லாம் ஒன்றுதான் உண்மை என்ற தெளிவு நம்முடைய மனதிற்கு வந்து விட்டால் அப்போ பேசுறதுக்கு என்ன இருக்கு? சில பேர் வாழ்க்கையில் பார்க்கலாம், வாழ்க்கையோட ஆரம்பத்தில் நிறைய பேசுவாங்க. நமக்கு இந்த வயதில் எப்படி இருக்கும், என்னத்தை இதெல்லாம் பேசுறது, அவங்க பேச நம்ம பெரிய விஷயமா இனிக்காது, சுவையாக இருக்காது, ஏதோ பேசுகிறாங்க சின்ன பிள்ளைங்க, சரி. நம்முடைய மனது பல விஷயங்கள் அமைதி அடைந்து விட்டிருக்கும். இந்த ஞானியர்களுக்கு ஞான தெளிவினால் பேசுறதுக்கு விஷயம் ஒன்றும் இல்லை. அப்படி அந்த ஞானத்தினால் மனது அமைதி அடைந்து விட்டதாம். அதனால தான் அதுதான் சுத்த மௌனம் சொல்கிறார். அப்படி வந்துவிட்டால் சித்தம் மௌனம். சித்தமும் என்ன, சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்க மடியே. சித்தத்தை சிவன்பால் வைத்து சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலை கணுமுற்று நின்ற கரும்புலை காட்டி வேடமும் நீரும் விலங்க நிறுத்து. இதில் வருது, விநாயகர் அகவலில் வருது. அதுபோல் சித்தமும் அமைதி அடைந்து விட்டது.
ஆக சித்த மௌனம். அதனால் என்னவா? செயல் வாக்கெல்லாம் மௌனம். அதனால் செயலும் இல்லை, அமைதி அடைந்து விட்டது. வாக்கும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அது எப்போ கிடைக்கும்? சுத்த மௌனம் என்பால் தோன்றின் சித்தமும் மௌனம் செயல் வாக்கெல்லாம் மௌனம். இது தாய்மலர் வார்த்தை தான். சித்த மௌனம் செயல் வாக்கெல்லாம் மௌனம் சுத்த மௌனம் என்பால் தோன்றின் பராபரமே. சுத்த மௌனம் என்பால் தோன்றின் சித்தமும் மௌனம் செயல் வாக்கெல்லாம் மௌனம். அப்படிதான் அர்த்தம் படுத்து. இந்த பாடல்கள் போனால் சென்றால் எவ்வளோ அர்த்தம் இருக்குது. அது போல் பராபர கண்ணில் அவ்வளோ விஷயங்களை வச்சிருக்கிறார். 2 வரியில் அழகாக சொல்லிட்டு போயிடுறார். ஆக மௌனம் என்ற சாதனம் சாதிக்க முடியாத ஒரு பெரிய விஷயம். அதை சாதித்த பெரியோர்கள் அதைத்தான் அவர்களைத்தான் சொல்றார். மன்ன ஒண்ணாத மௌன இனத்தார் சொல்றார். அவர்கள் தான் யாராலும் அடைய முடியாத மௌனத்தை பெற்ற திருக்கூட்டத்தார். அவர்கள் என்னவா? கனத்த புகழ் கொண்டவரும் மன்னவரே. ஆமாம், அவர்களுக்கு தான் என்ன கனத்த புகழ் சொன்ன மேலான பெரிய கீர்த்தி உடையவர். அவர்கள் தான் மேலான கீர்த்தி உடையவர்கள். பொதுவாகவே பேசுகிற சாமியாரை விட பேசாத சாமியாருக்கு தான் மவுசு ஜாஸ்தி. வாயை திறந்தால் அவருக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். அதான் தெரியாத வரைக்கும் என்ன, அது ஒரு வகையில் யாருமே பேசாத இருக்கிறதுக்கு நம்ம மரியாதை நம்ம காப்பாற்றிக்கிட்டுன்னு அர்த்தம். வாயை திறந்து பேசணும்னா தான் எடை போட்டுருவாங்க, அழகாக எடை போட்டுருவாங்க நிறைய பேர். மன்ன ஒண்ணாத மோன இனத்தார் கனத்தை போன மேலான பெரிய கீர்த்தி உடையவர். நம்ம முந்திலாம் சொல்லுவாங்க மகா கணம் பொருந்திய மகா, அது வேறு அந்த காலத்தில் மகா கணம் பொருந்தி. இப்போ அதெல்லாம் மாண்பு மிகுன்னு ஆகிட்டாங்க. இருக்குதே இல்லையோ மாண்பு போட்டுக்க வேண்டியது தான். ஆமாம், ஆக மகா கணம்ன்றாங்க. அது போல் அடுத்து பாருங்க, கூரறிய முக்தி. எத்தன்மை என்று எளிதில் கூற முடியாத முக்தி நெறி சொல்றார். முக்தி நெறி அறியாத மூடரோடும். ஆக முக்தி நெறி கண்டவரும் யாராலும் எளிதில் விளக்கி சொல்ல முடியாத அவரவர்களே தத்துவ ஞானத்தில் ஊறி திளைத்து உணர்ந்து புரிந்த அவர்களுக்குத்தான் தெரிந்த ஒன்றாக இருக்கின்றது முக்தி என்றால் என்னவென்று. முக்தி நெறி என்பது என்ன? நான் அந்த என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மாவே, நான் அதுவாய் இருக்கின்றேன் தெளிவாக புரிந்து உணர்ந்த ஒரு நிலை. அந்த முக்தி நெறி கண்டவரும் அன்னவரே கான். அவங்க தான் சொல்றார். யார்? மனத்தாலும் வாக்காலும் மன்ன ஒண்ணா மோன இனத்தார். அவர்கள் தான் மேலான கீர்த்தி உடையவர்கள். அவர்கள்தான் யாராலும் எளிதில் விளக்கி சொல்ல முடியாது முக்தி நெறி கண்டவரும் மன்னவர். கண்டவர் சொல்லி சொன்னார். கண்டவர் சொல்லி சொன்னால் காண்டல் என்பது கண்ணால் நிகழ்வது. என் கண்ணால் கண்டங்கன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? ஒரு சாமி சொல்லுவார், கண்டவன் பேச்செல்லாம் கேட்காத, கண்டவன் பேச்சு கேளு. அழகான வார்த்தை. சொல்கிற வார்த்தை ஒன்று தான். கண்டவன் பேச்செல்லாம் கேட்காத, கண்டவன் பேச்சு கேளு. இங்கே காண்டல் சொல்லி சொன்னா, காண்பது என்பது கண்ணால் வருவது. இங்கே என்ன சொல்லி சொன்னா, அந்த நெறியை நன்கு உணர்ந்தவர்கள் புரிந்தவர்கள். அதுதான் அன்னவரே கான். அழகான ஒரு பாடல் இது. மனத்தாலும் வாக்கினாலும் அடைய முடியாது, செயலாலும் கூட அடைய முடியாத மௌன நிலை அடைந்த கூட்டத்தாரே நல்ல கூட்டத்தார். சில பெரியவர்களுடைய சந்நிதியில் நாம் போய் உட்கார்ந்தோம்னா நமக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதற்கெல்லாம் நமக்கு விடை கிடைச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தெளிவுடையவர்கள், தவம் உடையவர்கள் அப்படிலாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லி சொல்கிறதுக்கு இல்லை. சில நேரத்தை வகுப்பில் கூட நம்ம சில சந்தேகங்களை கேட்கணும்னு சொல்லி நினச்சி வருவோம். சொற்பொழிவு அமைதியாக கேட்டுன்னு வச்சுக்கோமே, அப்போது இந்த சொற்பொழிவில் என்ன ஆகிடும், சில நேரம் அது நடக்கும். நான் எதையோ கேட்க வந்தேன் சுவாமி, அதே நீங்கள் வகுப்பில் சொல்லிட்டீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய நேரத்தில் நமக்கு நடந்திருக்கும், கோயின்சிடென்ட்டாக நடந்திருக்கும். அதுவும் கூட இருக்குது. அது கூட உண்மை தான். பல வகையில் அதை நாம் பார்த்துருக்கின்றோம். அந்த வகையில் சொல்கிறார் ரொம்ப அழகாக, அது எத்தன்மை எளிதில் கூற முடியாததாக இருந்தால் அந்த முக்தி நெறி உடையவர்கள். ஆக மனத்தினாலும் வாக்காலும் அடைய முடியாத மௌன நிலை அடைந்த கூட்டத்தார் நல்ல கூட்டத்தார். பெரும் புகழ் உடையவரும் அவரே, கூறுவதற்கரிய வீடு பேற்றை அந்த நெறியை கண்டவரும் அவர்களே. இப்போ வீடு பேரு சொல்லி சொன்னால் வீடு பெறுதல்,
வீடு சொல்லி சொன்னா நிறைவு பெறுதல், அமைதியுடன் இருத்தல், நிம்மதி சொல்கிறோம் பாருங்க. வீடு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. என்ன, நம்ம எங்கே போய் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருந்தாலும், உலகமெல்லாம் இதை விட சௌகரியமாக இருக்கிற இடத்துல இருந்தாலும் என்ன பண்ணுவோம், கடைசியில் நம்ம வீடு 10க்கு 10 ரூமு, அது சரியாக கூட இருக்காது, கச்சாமுச்சான்னு தான் இருக்கும். ஆனால் அங்கே வந்தோடனே என்ன, அப்பா அதுதான், அப்படி உணர்வது, அதுக்கு பேர் தான் வீடாம். ஐயோ வீட்டுக்கு போனவன் நினைச்சாருன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், அது வேற. வீடு என்பது அப்படி நம்ம இடத்துல ஒரு அப்பாடா அப்படி ஃபீல் பண்ண வைக்கணுமா, அப்படித்தானே, அதானே உண்மை. எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு இருக்கக்கூடியது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சொல்லுவார், குருமகராஜ். ஒரு பெரிய பணக்கார வீட்டில் பங்களால் அங்கேயே இருக்கிறான் ஒரு வேலை செய்கிறவன். அவனுக்கு அங்கேயே இருக்கலாம் இல்லையா, ஆனால் அவனுக்கு எதில் அமைதி நிம்மதி வரும்னா, கரையில் ஒரு குடிசை இருக்கிற சூரியன்லாம் உள்ளே தெரியும், வர மழை தண்ணிலாம் உள்ளே விழும். அங்கே போனான்னா அவன் மனதில் வரக்கூடிய ஒரு பெரிய நிம்மதி இருப்பா, நிறைவு. அது அப்படி தான் சொல்லும். அது போல் மனதில் எல்லா தத்துவ ஞானத்தையும் புரிந்த பிறகு, ஓ இதுதானா, இவ்வளவு தானே, அப்படி புரிந்து மனதில் வருகின்ற ஒரு பேர் அமைதி. பகவான் வார்த்தையில் சொன்னா பராம் சாந்தி, பராம் சாந்தி. அது நம்ம மனதில் குடிக்கொண்டணும். அது எதனால் குடிக்கொள்ளும், தத்துவ ஞான நிஷ்டையினால். தத்துவ ஞானம் என்ன சொல்றது, நீ அதுவாக இருக்கின்றாய். நீ அதுன்னு சொல்லி சொன்ன என்ன, நீ அந்த பரபிரம்மமாக இருக்கின்றாய், நீ அந்த பிரம்மமாக இருக்கின்றாய், அந்த பிரம்மமே நீ. இந்த ஞானம், அந்த பிரம்மமே நான் சொல்லி சொன்னா, நான் என்ற வார்த்தைக்கு நான் புரிந்த அர்த்தங்கள்லாம் அனர்த்தமான அர்த்தங்கள். கடைசியில் நான் என்ற வார்த்தைக்கு தெளிவாக புரிந்து கொண்டு, அது என்ற சொல்லுக்குரிய அர்த்தத்தை தெளிவாக புரிந்து கொண்டு, இரண்டுமே ஒன்றுதான் என்ற ஞான நிஷ்டையினால் வருகின்ற நிறைவு, அமைதி, நிம்மதி. அதாங்க ரொம்ப அழகாக சொல்கிறார். வீடுக்கு சொன்னோம், வீடு என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்த்தோம். அடுத்து 21வது பாடல். கண் ஒளியே மோன கரும்பே கவலையற, பண் ஒளிக்கும் உள் ஒளியாம் பான்மையினை நன்னிட உன், சித்தம் இறங்கிலது என் சித்தம் தெளியா வேறு, இத்தனைக்கும் ஆதரவும் இல் கண் ஒளியே மோன கரும்பே கவலையற, பண் ஒளிக்கும் உள் ஒளியாம் பான்மையினை நன்னிட உன், சித்தம் இறங்கிலது என் சித்தம் தெளியா வேறு, இத்தனைக்கும் ஆதரவும் இல் கண்ணில் ஒளியாக விளங்கும் திருவருளே. இப்போ கண்ணின்ற வார்த்தைக்கே நாம் தத்துவத்தில் என்ன பார்க்குறோன்னா, பார்வை. அந்த பார்வைக்கு தான் கண். கண்ணுன்றது ஒரு கருவி, அதில் வெளிப்படும் சக்தி இருக்க, அதுதான் இந்திரியம் சொல்லி சொல்கிறோம். இந்த கருவிக்கு பேர் சமஸ்கிருதத்தில் கோலகம் சொல்கிறோம். அதில் வெளிப்படுகிற சக்திக்கு பேர் தான் அது பொறி, புலன் சொல்கிறோம் பாருங்கள், இந்திரியம். அதில் கண் ஒளியே, கண்ணில் ஒளியாக இருப்பவனே கண் ஒளியே. மோன கரும்பே, மௌனமாக இனிக்கும் கரும்பே. மோன கரும்பே தித்தித்திட விளங்கும் அப்படி சொல்லி தாய்மலர் சொல்கிறார். பட்டினத்தாருக்கு பல இடத்த சுற்றி திரிகிறார். சிஷ்யனுக்கு மோட்சம் கிடைச்சிடுது திருவிடை மருதூரில். பிறகு அவருக்கு புறப்பட்டுடுறார். புறப்பட்டு அப்படியே க்ஷேத்திராடனம். அப்போ வரும்பொழுது அவருக்கு ஒரு உணர்த்துதல் கிடைக்குது. எங்கே உனக்கு பேய்க்கரும்பு இனிக்குமோ அங்கே உனக்கு மோட்சம்னு சொன்னதாக கதையில் சொல்லுவாங்க. அதில் பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு சினிமாலையும் பாடிட்டாங்க. அப்போ கரும்பை கையில் கொடுத்துட்டா அது பட்டினத்தார், அப்படி ஒரு அடையாளம். கரும்பு எங்கே இனிக்குமோ அந்த பேய்க்கரும்புன்னா அது இனிக்காதான் பொதுவாக. அந்த கரும்பு எங்கே இனிக்குமோ அங்கே தான் உனக்கு மோட்சம்னு சொல்லி சொன்னோம். என்ன அர்த்தம் சொல்லி சொன்னோம்,
மௌனம் என்பது ஞான வரம்பு சொல்லுவாங்க. ஞானத்தினுடைய முதிர்ந்த நிலையில் ஒருவருக்கு சித்திக்கக்கூடிய மனநிலை மௌனம். அந்த மௌனம் உனக்கு எங்கு சித்திக்கின்றதோ அங்கு உனக்கு மோட்சம். அப்படின்னு என்ன அர்த்தம்? முழு மனதும் முழுமையாகவே அமைதியை இயல்பாகவே ஸ்பான்டேனியஸாக அமைதி அடைந்து விட்ட ஒரு நிலை. இது எப்போ நமக்கு வாய்க்குன்னு சொன்னால் ஞான நிஷ்டையில் தான் நமக்கு வாய்க்கும். அந்த ஞான நிஷ்டையில் எல்லாவற்றை பற்றி ஒரு தெளிவான நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உணர்வுகளும் அமைதியை அடைந்து விட்ட நிலை. காமம், லோபம், மோகம், பொறாமை, பயம் இதெல்லாம் அமைதி அது இல்லவே இல்லை அவங்களிடத்தில். அதனால் என்ன இருந்தால் எல்லாம் என்னுடையது, இல்லைன்னா எதுவுமே என்னுடையது இல்லை. யாரை பார்த்து யார் பொறாமப்படுறாங்க? பொறாமறது ஆளே இல்லையே. ரெண்டாவது ஒரு ஆள் இருந்தால் தானே கம்பேர் பண்ணி பொறாமப்படுறது. எல்லாம் நான் தானே. அப்படிப்பட்ட அறிவு நமக்கு வந்து விடும்பொழுது இந்த ஞானத்தினால் அந்த மௌன கரும்பே சொன்னால் இங்கே கரும்பை மௌனத்துக்கு உதாரணமாக சொல்கிறார். முக்திக்கு வித்தான மௌன கரும்பு வழி தித்தித்திட விளைந்த தேனே பராபரமே, தாய்மனத்தான் சொல்கிறார். ஆக கவலையற பண்ணொழிக்கும் உள்வொழியா, என்னுடைய மனக்கவலையை தீருமாறு பண்ணுவாயாக. அப்படியே என்ன அர்த்தம்? எனக்கு இன்னும் இந்த மனக்கவலை போகலைன்றார். அவருக்கு போகலையா? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாச்சு. அதாவது சமஸ்தானத்தை விட்டு வெளியே வந்துட்டார். முதலமைச்சராக இருந்து போதுன்னு அரசியார்கிட்ட சொல்லிட்டு வந்த பிற்பாடு அம்மா கூப்பிட்டாங்க, ஒரு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. அது அம்மாவுடைய மனசு எப்போவுமே அம்மா அங்கே ஒத்துக்காது. அப்பா கூட விட்டுருவார். அம்மா அங்கே எப்பவுமே எப்படியோ பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த மருமக சீ வா போன்னு சொன்னால் கூட அதை கேட்க தயாராக இருக்கும்போது விட அவனை ஃப்ரீயாக விடாது. பொதுவாக எல்லா அம்மாங்களுக்கும் அதுதான் சுபாவம். எந்த அம்மாவாவது நான் இது போல் போக போகிறேன் இந்த வாழ்க்கை முறைக்குன்னு சொல்லி சொன்னால் மனசார சொல்லி ஆசீர்வாதம் பண்ணியிருக்குமா? ரொம்ப ரேர். இவருக்கு என்ன கவலை? வந்துட்டார். வந்தவரு அம்மா கூப்பிட்டு வச்சு திருமணம் பண்ணி வச்சாங்க. சரி, அம்மாவுடைய இது பிராரப்தம். திருமணம் ஆச்சு. திருமணம் ஆனவுடனே ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்த பிற்பாடு மனைவியார் இறைவன் திருவடி அடைஞ்சிட்டாங்க. அவர் அப்படி என்ன நினைச்சாரா? அப்பா அம்மா சொன்ன வார்த்தையை காப்பாற்றியாச்சு, இயற்கையாக பகவான் நமக்கு ஏற்படுத்தி அந்த ஒரு பந்தமும் தீர்ந்தாச்சு, நமஸ்காரம் போயிட்டு வரணும் புறப்பட்டுட்டார். தப்பாக சொல்ல, அதை எடுத்துக்கிற விதம் இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். கவலையற என்னுடைய மனதில் கவலை இருக்குன்னு சொல்கிறார். அந்த மனக்கவலை தீருமாறு பண்ணுவாயாக. உள்ளே ஒளிந்திருக்கும் ஒளியாம் தன்மையினை அடைந்திட. உள்ளே ஒளிந்திருக்கும் ஒளியாம்னு நான் என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா என்ற அந்த தன்மையினை உள்ளே ஒளிந்திருக்கு. வெளியே எங்கே தேட போகிறோமா? உள்ளத்தினுள்ளே ஒளித்தன்னை ஆட்டுகின்ற கள்ளக்கருணையை நான் காணும் தரமாம். அவர் பாட்டிலே இந்த வார்த்தைகளாக வருது. உள்ளத்தினுள்ளே ஒளித்தன்னை ஆட்டுகின்ற கள்ளக்கருணை. அதுபோல் உள்ளத்தினுள்ளே ஒளிந்திருக்கும் ஒளி உள் ஒளியாம். உள் ஒளி என்ன? அதுக்காக நீங்கள் தீபம்லாம் எடுத்துக்காதீங்க, அப்படி அர்த்தம்லாம் எடுத்துக்காது. உள்ள ஒரு இது தீபம் இருக்குது, அப்படி அதுக்காக தீபத்தை எடுத்து வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு அந்த மனசில் உள்ளுக்குள்ளே தீபம் மாதிரிலாம் ஒரு அடையாளம், சிம்பாலிக், அவ்வளோதான். அதை போன்று என்றும் ஒளிர்ந்து கொண்டுள்ளது. உள்ளுக்கு உச்சிக்கு நித உண்ணாக்கு அது வைத்த விளக்கு எரியுதடி, அச்சுள்ள விளக்கு வாழையடி, அணையாமல் பார்த்துக்க வாழை பெண்ணே. அப்படி வாழை சித்தர் சொல்கிறாரு வச்சுக்கோமே. அது என்ன பண்ணுவோம்? உச்சிக்கு நித உண்ணாக்கு இருக்குது, அங்கே ஏதோ ஒரு ஒளி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, அப்படி நான் கற்பனை பண்ணிக்கிட்டோமா? அப்படிலாம் இல்லை. அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆத்ம தத்துவம். அதுதான் வெளியிலும் இருக்கின்றது. அது புரியாத வரை நீ உள்ளுக்குள்ளே தேடி, வெளியே தேடாது. தேடி தேடோனா தேவனை தேடி என்னுள்ளே கண்டு கொண்டேன்னு என்ன அர்த்தம்? வெளியில் என்னெல்லாம் இருக்காத என்னுள்ளம் இருக்குது. என்னுள்ளே இருக்கிறது எது? அதுதான் அனைத்துமா இருக்குது என்ற புரிதல். உள் ஒளியாம் பான்மையினை, உள்ளே ஒளிந்திருக்கும் ஒளியாம் தன்மையினை அறிந்திட நினது சித்தம், உன்னுடைய சித்தம் இருக்கே இரக்கம் காட்டவில்லை. உன்னுடைய மனசு கொஞ்சம் கூட இறங்கலையேன்னு சொல்கிறார். இந்த இடத்துல என்னென்னா, தன்னால் இயலாத பொழுது இறைவனுடைய கருணையை வேண்டி நிற்பது. அதுதான் உன் சித்தம் இறங்கிலேயே. இது நிறைய இடத்துல சொல்ல, உன் சித்தம் இறங்கிலேயே நான் என்ன செய்வேன்னு சொல்லுவார். அதாவது நாம் அடைய வேண்டியதை நம்மால் முயன்றும் ஏதோ சில தடைகளினால் அதை நம்மால் அடைய முடியவில்லை என்றால் அப்படி ஆகுது நிறைய நேரத்தில். அப்போ என்ன ஆகுன்றது? ஒரு விதமான ஒரு தளர்வு, தளர்ச்சி. அதுக்கு வேறு எதுனா உன்னோட துணை வேண்டும் இல்லையா?
அதனால் இறைவன் என்ற ஒரு தத்துவத்தை நாம் இப்படியே பழகி இருக்கிறோம். என்ன, அவர் அங்கே இருக்கார், இங்கே இருக்கார், வெளியில் இருக்கார், எனக்கு அந்நியமாக இருக்கார். அதனால தானே என்ன தான் தத்துவம் படித்தாலும் கூட என்ன பண்ணுறோம், கோயிலுக்கு போனால் திரை போட்டாங்க, அது ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு செஞ்சலாம், போன திரை போட்டாங்க, என்னவோ தெரியல, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணிக்கிறது தான். அப்புறம் அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம்னா மறுபடியும் என்ன, சாமி மறைஞ்சிட்டார், போய் மறுபடியும் பார்க்கணும். இதெல்லாம் இருக்கிறது தான், நம்ம செய்துக்கிட்டு தான் இருக்கேன், எல்லாருக்கும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை இல்லையா. இன்னும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, தெரியணும், சாமி தெரியணும், என்ன நீங்களே மறைச்சு நிற்கிறீங்களே, தள்ளி நில்லுங்க. இந்த எண்ணங்கள்லாம், இந்த தடைகள் எல்லாம் நீங்கி அவர் எல்லார் உள்ளத்திலும் ஒளிர்ந்து கொண்டுள்ளார், அறிவாக என்னுள்ளத்தில் ஒளிர்ந்து கொண்டுள்ளார். உள்ளே எந்த ஒன்று ஒளிர்ந்து கொண்டு இந்த உடலுக்கும் நம்முடைய மனதிற்கும் உணர்வூட்டி கொண்டு உயிர் ஊட்டி கொண்டு இருக்கின்றது, அதுதான் எங்கும் உள்ள என்றும் உள்ள நித்தியமான அந்த பிரம்மம் ஆத்மா. அப்படி புரிந்து கொள்ளுதல். அப்படி நன்னிட உன் சித்தம் இறங்கிலது, எனக்கு கொஞ்சம் அனுகிரகம் பண்ணப்பா, என்னால் முடியல, என்னால் ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியல, ஏதோ ஒரு தளர்ச்சி இருக்குது, காரணம் தெரியல, அந்த அறிவில் என்னால் நிற்க முடியல, அந்த அளவுக்கு என் மனதில் பலம் இல்லை, சித்தம் இறங்கவில்லையே சொல்கிறார். சித்தம் தெளிந்து தெளிவான எல்லாருக்கும் கொத்தடிமையான குடிநான் பராபரமே தாய்மன்னர் சொல்கிறார். அவங்களும் கொத்தடிமை நான் சொல்கிறார். சித்தம் தெளியணுங்க, சித்தம் தெளியிலே அதற்கு உன் சித்தம் இறங்கலை, இந்த தெளிவு கொடுக்கறது நீ எனக்கு கொஞ்சம் கருணை பண்ணும். அப்படி அந்த இடத்துல என்ன, தன்னை வேறாகவும் அதை உணர்வதற்காக முயற்சி செய்யணும் சாதகனாகவும், அந்த சாதனை நிலையிலே என்னால் நின்று பழகுவதற்கு கொஞ்சம் சிரமம் இருக்குது, அந்த சாதனத்திலே நின்று பழகுவதற்கு பகவானே எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படி சொல்லி ஒரு மனநிலை. சித்தம் இறங்குகிறது, சித்தம் தெளியா வேறு இத்தனைக்கும் ஆதரவில், அடியன் சித்தம் தெளியாது இருக்கின்ற இத்தனைக்கு வேறு பற்றுக்கோடு ஆதரவில்லையே. நான் என்ன பெருசாக எனக்கு ஒன்றும் பெரிய பற்று இல்லை, ஆமாம், இருந்தாலும் அப்படி இருக்கேன் நான், அவ்வளவுதான். ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, சரி ஞாபகம் வரும்போது பார்க்கலாம். கண்ணில் ஒளியாக விளங்கு திருவருளே மௌனமாகி இனிக்கும் கரும்பே, என்னுடைய மனக்கவலையை தீருமாறு பண்ணுவாயாக, உள்ளே ஒளிந்திருக்கும் ஒளியாம் தன்மையினை அடைந்திட எனது சித்தம் இரக்கம் காட்டவில்லையே, அது ஏன், அடியேனின் சித்தம் தெளியாதிருக்கின்ற இத்தனைக்கும் வேறு பற்றுக்கோடு ஒன்றும் இல்லை, எனக்கு வேறு பற்றுக்கோடு எதுவும் இல்லை. ஆகவே நீங்கள் இறங்கி எனக்கு அருள் புரிதல் வேண்டும், இறங்குதல் வேண்டும் சொல்லி கேட்கிறார். அடுத்து 22வது பாடல். அறியாமை சாரின் அதுவாய் அறிவாம் நெறியான போது அதுவாய் நிற்கும் குறியால் சதசத்து அருள் உணர்த்த தான் உணரா நின்ற விதம் உற்று அறிவு எனும் பேர்மெய் அறியாமை சாரின் அதுவாய் அறிவாம் நெறியான போது அதுவாய் நிற்கும் குறியால் சதசத்து அருள் உணர்த்த தான் உணரா நின்ற விதமுற்று அறிவு எனும் பேர்மெய். சதசத் ஒரு வார்த்தை இங்கே அறிமுகப்படுத்துகிறேன். நம்ம பார்த்தோம், தாய்மன்னர் பாடல்களிலே உபனிஷத் பிரம்மசூத்திரம் முதலிய கருத்துக்களை எல்லாம் தன்னுள் வாங்கி அந்த வார்த்தையெல்லாம் பல இடத்துல உபயோகப்படுத்துகிறார், அந்த கருத்துக்களை நன்கு சொல்லுவார் சொல்லி பார்த்தோம். இங்கே சதசத்துன்னு சொல்கிறார். சதசத் சொன்னால் சத் விசாரம் அப்படி சொல்லி ஒரு விசாரம் இருக்குது, சத் விசாரம். பிருகதாரண்ய உபநிஷத்திலும் நாம் பார்த்திருப்போம், வாய்ப்பு அமைந்தால் பார்ப்போம். அது பெரிய உபநிஷத் தான், எடுத்தோம்னா அது ஒரு 140 150 வகுப்புகள் போகிற அளவுக்கு, எவ்வளோ சுருக்கமாக சொன்னாலும் அவ்வளோ இருக்குது. கயிற்றில் பாம்பு, இந்த கயிறு பாம்பு உதாரணத்தை வச்சு நம்ம ஒன்று புரிஞ்சுக்குவோம். சதசத்துன்னு சொல்லிட்டார். அதுக்காக உலகத்தில் 3 விதமான ரியாலிட்டி இருக்குது.
சத்தன்மை. ஒன்று பிராதிபாசிக சத்தியம். பிராதிபாசிகன்னா இண்டிவிஜுவல் ரியாலிட்டி. அதுக்கு உதாரணம் சொன்னால் கனவு. கனவு எல்லாருக்கும் பொதுவானது இல்லை. அந்த தனி மனிதனுக்கு அவர்களுக்கு மட்டுமே தெரிவது, அவர்கள் மட்டுமே கண்டது. அது பிராதிபாசிக சத்து அல்லது பிராதிபாசிக சத்தியம் சொல்லுவாங்க, இண்டிவிஜுவல் ரியாலிட்டி. இது உபநிஷதங்களில் பெரிய விசாரம் பண்ணும்போது வர கருத்து. இங்கே சும்மா தாய்மலர் உபயோகப்படுத்தினா இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம். அடுத்து வியாவகாரிக சத்தியம் எல்லாருக்கும் பொதுவானது. இப்போ நாம் இருக்கோம், நம்ம வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்களும் கேட்குறீங்க, நானும் சொல்ல, இது எல்லாருக்கும் பொதுவானது. அப்புறம் இங்கே இது பிராதிபாசிகம் ஆகிட்டா வம்பா போயிடும். வகுப்பு கேட்டிருக்கும்போது நீங்கள் என்னவோ கனவு கண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, என்னவோ சொல்லிக்கிட்டே இருந்தார், நான் ஏதோ கண்டுக்கிறது. டிரான்சாக்ஷன் ரியாலிட்டி, வியாவகாரிக சத்தியம் எல்லாருக்கும் பொதுவானது. வியாவகாரிக சத்தியம் எல்லாருக்கும் பொதுவானது. அப்படி ஒரு சத்து. அத்வைதத்தை புரிஞ்சுக்கிறதுல இந்த ரியாலிட்டியை பற்றி விசாரத்தில் நம்ம இருக்கோம் இங்கே. அப்புறம் பாரமார்த்திக சத்தியம். பிராதிபாசிகம், வியாவகாரிகம், பாரமார்த்திகம். பாரமார்த்திகம் சொல்லிச்சுன்னா அப்சல்யூட் ரியாலிட்டி. எந்த ஒன்று மாறாமல் இருக்குமோ அந்த ஒன்று பாரமார்த்திக சத்தியம். அப்சல்யூட் இல்லை, அப்சல்யூட்னா போட்டிருக்கு, அப்சல்யூட் என்று மாறாமல் இருக்கக்கூடிய சத்தியம். இது பாரமார்த்திக சத்தியம். இந்த விஷயம் உபனிஷத்தில் ரொம்ப பெரிய அளவுக்கு விசாரம் பண்ணப்பட்டிருக்கு. ஆக சதசத்துன்ற வார்த்தை இங்கே உபயோகப்படுத்துறதுனால பார்க்குறோம். அறியாமை சாரின் அதுவாய். உயிரானது அறியாமையை சார்ந்து நிற்கும் பொழுது அந்த அறியாமை இருக்கே அறியாமையாயும் நீயே அறியாமையாயும் இருப்பது. அறிவு அறியாமையெல்லாம் நன்கு உணரும் பொழுது ரெண்டும் அவரே என்பது பிறகு தெரிகின்றது. ஆனால் ஆரம்பத்தில் நமக்கு அறியாமை தனியாக தானே இருக்கு. எனக்கு அறியாமல் இருக்கின்ற அறிவு கூட நமக்கு இல்லை, அது கூட அறியாமல் இருக்கணும். அறியாமல் இருக்கின்றது என்பது கூட நாம் அறியாமல் இருக்கின்றோம். அப்படி ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அறியாமல் இருக்குன்னு எப்போ தெரியும்? எனக்கு அறிவில்லைன்னு இருக்கும்போது நம்முடைய அறியாமை புரியும். அதனால தான் சொல்லுவோம், லைப்ரரிக்கு போனால் தான் நமக்கு எவ்வளோ விஷயம் தெரியல என்பதை அந்த கேட்லாக் வாங்கி பார்த்தா தான் அதுவே தலைகாணியாக இருக்குது. அவ்வளோ சப்ஜெக்ட், பிரான்ச் ஆஃப் நாலேஜ். நமக்கு தெரிஞ்சது ஒன்றும் தெரியலன்றது அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஒரு பெரிய லைப்ரரியில் போனால் தான் தெரியும். அவ்வளோ விஷயம் இருக்குது. தாய்மானவருக்கு உரை விளக்கு எழுதிய பூவை கல்யாண சுந்தரனார் 91 நூல்களை ரெஃபர் பண்ணியிருக்கார். அதில் இருக்கக்கூடிய 70-80 நூல்கள் நம்ம கேள்விப்படாத நூல்கள், அவ்வளவும் தமிழில். இது ஒன்றுத்துக்கு அப்படின்னா இன்னும் எவ்வளோ. அப்போது கல்வி சிறந்த தமிழ்நாடு என்பது சத்தியமான வார்த்தை. புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. இப்போ என்ன சொல்கிறாங்க? தமிழுக்கே ஒன்றுமே இல்லை, நாங்கள் வந்த பிற்பாடு தான். அப்படி ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு, சொல்லிக்கிட்டு தெரியுதுங்க. அது சொல்கிறேன்னு ஒரு திருக்குறளை சொல்லுங்கள், ஒழுங்காக சொல்ல தெரியாது. தமிழே நாங்கள் தான். அது பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. அவர் சொல்கிற நூலை எல்லாம் பார்க்கும் எங்கே கிடைக்குன்னு தெரியல. ரெஃபர் பண்ணுறது அவ்வளோ ரெஃபர் பண்ணியிருக்கார். 100 வருஷத்துக்கு முன்னே எழுதியிருக்கார் இந்த இதுவெல்லாம். 1921 என்ன அந்த நூலை வெளியிட்டிருக்காங்க, பதிச்சேரி. இன்றைக்கி கிடைக்கவே இல்லை, அவுட் ஆஃப் பிரிண்டிங். புஸ்தகமாக கூட கிடைக்கல. அது 2 தலைகாணியாக இருக்குது. நான் பார்த்துருக்கேன் ஒருத்தர் வீட்டில். அதுலேருந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு தான் சில கருத்தெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. வார்த்தை 1452 பாடல்களுக்கு எழுது. எதுக்கு சொல்லி சொன்னால் அறியாமை. அந்த அறியாமையை சார்ந்து நிற்கும் பொழுது, அறியாமையோடு நான் இருக்கும் பொழுது, அந்த அறியாமையும் அறிவு என்னை நெறிய சார்ந்து நிற்கும் பொழுது, அந்த அறியாமை என்பது எனக்கு எப்போ தெரியுது? எனக்கு அந்த தத்துவ விசாரம் எனக்கு புரியவில்லை, தெரியவில்லை என்னும்போது எனக்கு இந்த அறியாமை இருந்தது என்பது எனக்கு தெரிகின்றது. அப்படி இருக்கும் பொழுது அந்த என்னவா, அதுவும் கூட அறிவால் தான் தெரிகின்றது, அறிவால் தான் நிற்கின்றது. இத்தகைய தன்மை உயிருக்கு இருப்பதால் ஜீவர்களாக பிறந்தவர்கள் எல்லோருக்கும் அறியாமை இருக்குது. என்ன அறியாமை? எல்லா அறியாமை இருக்குது. பிறந்த பொழுது, பிறந்த பிற்பாடு தான் ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கிற குழந்தைகள். அதனால தான் பாருங்கள், எது ஒன்றுத்து புதுமையாக தான் பாருங்கள், புதுசாக பார்க்கும், தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி
இல்லையா? நாம் தான் சொல்லிக் கொடுக்குறோம், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். இது அத்தை, இது அப்பா, இது தாத்தா, இது மாமன், இதுக்கு பேர் இது, இதுக்கு பேர் இது, கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயங்கள் அது கேதர் பண்ணிக்குது, நிறைய தெரிஞ்சுக்குது. ஆனால் உலகத்தில் இருக்க விஷயங்களை பற்றி அறிவையெல்லாம் எப்படியோ நாம் பெற்று விடுகின்றோம். ஆனால் நான் ஆத்மா என்ற அறிவு மட்டும் நமக்கு தெரியவதே இல்லை. ஆனால் நான் பிறக்கிறதுக்கு முன்னில் இருந்து நான் இந்த ஆத்மா என்னோட தான் இருக்கு, ஜென்ம ஜென்மாந்திரமாக இருந்திருக்கு, எனக்கு தெரியல. என்னுட்கலந்தாய் யான் அறியாதிருந்தாய் இறைவா இனியேன்னு சொல்கிறார். சரி, நான் ஆத்மான்னு ஒன்று இருக்கேன், ஜீவன்ற வார்த்தைலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதுதான் நான் என்று நமக்கு தெரிஞ்சுதா? குரு எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் புரிஞ்சுதா? ஆத்மா ஆத்மான்னு எவ்வளோ ஆயிரக்கணக்கான முறை வார்த்தை உபயோகப்படுத்தி இருப்பார். ஆத்மா ஆத்மான்னு சொன்ன குருவுக்கு ஆஸ்மாவே வந்துட்டு இருக்கோம். இத்தகைய அறியாமை தன்மை உயிருக்கு இருப்பதால் ஜீவர்களுக்கு இருக்கான். பிறந்தது முதல் ஆத்மாவை பற்றி அறியாமை எல்லா ஜீவர்களுக்கும் பொது. அதோடு கூட அடுத்து என்ன இருக்கும்? அந்த ஆத்மாதான் பிரம்மம் என்ற அறிவு அதுக்கு அடுத்தபடி அது வேற இருக்கு. இப்போ மோட்சம் என்பது என்ன? நான் அந்த ஆத்மாவாக இருக்கிறேன் என்று தெரிந்ததுனால மட்டும் மோட்சம் இல்லை. அந்த ஆத்மாவும் அந்த பிரம்மமும் ஒன்று அண்ட் த சேம், ரெண்டும் ஒன்று தான், ஒரே ரியாலிட்டி தான் இருக்கு. அந்த தெளிவு வந்தால் தான், ஐக்கிய ஞானம் வந்தால் தான் மோட்சம். இல்லை யார் சொல்லி கொடுப்பாங்க? சாஸ்திரமும் அதை சொல்லுகின்ற குருமார்களும் சம்பிரதாயத்தில் வந்தவங்களும் அழகாக நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப கருணையோடு நம்முடைய அறியாமையெல்லாம் போக்கி அறிவை கொடுத்து அந்த அறிவில் நிற்பதற்கு வழியை காட்டி அந்த அறிவில் நிற்பதற்கான ஞான அபியாசம் பயிற்சியும் கொடுத்து 7வது அத்தியாயம் வகுப்பு பகவத்கீதை உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் பகவான் 1லேருந்து 8வது ஸ்லோகத்துக்குள்ளே அவர் சொல்லுகின்ற அந்த கருத்தெல்லாம் ஞான அபியாசம்னு சொல்லிட்டுறாங்க. ஞான அபியாசம் ஞானத்தை கொடுத்தாச்சு, ஆனால் அந்த ஞானத்தில் என்ன நிற்க முடியல. அதுக்கு என்ன பண்ணணும்? தேக அபியாசம் போல், எழுத்து அபியாசம் போல், அக்ஷர அபியாசம் போல் ஞான அபியாசம்னு சொல்கிறார். அந்த ஞானத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி அதை நமக்கு அபியாசம் பண்ணுவது, பயிற்சி செய்வது ஞான அபியாசம். கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அதை பண்ணுறார் பகவான் 7வது அத்தியாயத்தில் 12வது அத்தியாயம் வரைக்கும் சொல்லி 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 நான் அதுவாக இருக்கேன் இதுவாக இருக்கேன் எல்லாம் சொல்லி கடைசியில் 10வது அத்தியாயம் நிறைய அதுக்காக ஒரு அத்தியாயத்தை சொல்லி 11வது அத்தியாயத்தில் அதை வீடியோவை போட்டு காட்டி 12வது அத்தியாயத்தில் இல்லையா பக்தி யோகத்தில் நிறைவு பண்ணிடுறார். அது ஞான அபியாசம்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். நல்ல வார்த்தை அது. உனக்கு எந்த ஆத்ம ஞானத்தை கொடுத்தனோ அந்த ஆத்ம ஞானத்தில் நிலை நிற்பதற்கு பயிற்சி தரார். அந்த பயிற்சிக்கு பேர் தான் ஞான அபியாசம். மீண்டும் மீண்டும் அந்த விஷயங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நினச்சி நினச்சி பார்த்தாச்சு. எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் ஆமாம் புண்ணா போச்சு. ஆனாலும் அதை தவிர்த்து நான் அந்த ஆத்மாவே என்ற இந்த அறிவை அபியாசம் செய்வது. அதற்குத்தான் நம்முடைய நேரம் அதிகமாக இருக்கணும். வயது ஆக ஆக இந்த தத்துவ ஞானத்தை பெற்ற பிற்பாடு அதில் நிஷ்டை கூடுறது தான் நமக்கு வேலை. அறிவிருந்தால் நமக்கு பயன்படணும். அந்த அறிவு சொல்லணும், அறிவுடைய பலனை நாம் அனுபவிக்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த அறிவில் நின்று பழகுவது, அந்த அறிவில் நின்று பழகிறது தான் ஞான அபியாசம். அதுக்குத்தான் நம்ம அதிகமாக நேரம் கொடுக்க வேண்டியது இருக்கு. இது வரைக்கும் தெரியல. அர்ஜுனனுக்கு வந்த கஷ்டமே என்னென்னா, பகவான் ஒரு அற்புதமான பெரிய ஒரு உண்மையை எனக்கு சொல்லி கொடுத்துட்டார். ஆனால் அந்த உண்மை எனக்கு இன்னும் பிடிபடலை, என்னால் அதை நிற்க முடியலன்னு இன்னும் கூடுதல் கஷ்டமாயிடுது அவனுக்கு. அதையும் கூட கீதையில் பார்த்துருக்குறோம். பெரிய பேருண்மையை பகவான் போட்டு காட்டிட்டார், இருந்தாலும் என்னால் அதில் இருக்க முடியலையே. அப்போ என்ன, முன்ன தெரியலேன்னு கஷ்டம், அப்போ தெரிஞ்ச பிற்பாடு அப்படி இருக்க முடியலேன்னு டபுள் கஷ்டம். இதெல்லாம் ஒரு சாதகன் கடந்து வர வேண்டிய படிநிலைகள். ஆமாம், எனக்கு தெரியலன்றது பெரிய கஷ்டங்க. நிறைய பேருக்கு வெளியில் காட்டிக்க மாட்டேன், தெரிஞ்சா போல் அப்படி காட்டிக்கும், அது விஷயம் வேறு. ஆனால் எனக்கு தெரியலையேன்றது பெரிய ஒரு கஷ்டம்தான். ஐயோ எனக்கு தெரியலையே. அப்போ யார் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க? தெரிஞ்சுக்கணுமே. அந்த முமுட்சுத்துவம்,
ஜிக்ஞாசுத்துவம். இத்தகைய தன்மை உயிருக்கு, அறியாமை என்ற தன்மை உயிருக்கு இருப்பதால் திருவருள் உணர்த்தத்தான் நான் உணர்கின்ற தன்மையினால் சதசத்து, சத்து அசத்து, சதசத்து சத்து அசத்து. இந்த உலகத்தில் ரெண்டு இருக்கு, சத்து இருக்கு, அப்புறம் என்ன, அசத்து இருக்கு. அசத்துனா உண்மையில் இல்லாதது அப்படி அர்த்தம் இல்லை இல்லையா, சதசத்து. இங்க சத்து என்பது என்ன, இருப்பு. அசத்து என்பது என்னென்ன, தோற்றம். அப்படி எடுத்துக்கணும், தோற்றமாக தான் இருக்கு. எனவே அதற்கு அறிவுடைய பொருள் என்று பெயர் வைத்தது சரி. உண்மையிலேயே ஜடத்தன்மை சேதனத்தன்மை அந்த பிரம்மத்தினுடைய ரெண்டு தன்மைகள், பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதின்னு பகவான் சொல்றார். இப்போ வந்துகிட்டு இருக்கு, நமக்கு 7வது அத்தியாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய மேலான தன்மை சேதனத்தன்மை, என்னுடைய கீழான தன்மை ஜடத்தன்மை இல்லை மாயாத்தன்மை. அண்ட பகிரண்டமும் மாயா விகாரமே தாய்மன்னர் சொல்கிறார். மாயை என்பது ஜடத்தன்மை. ஜடம்னு என்ன, இந்த உலகமெல்லாம் எதனால் ஆனதோ அது ஜடத்தன்மை, ஜடசக்தி இருக்குது, சேதனத்தன்மையும் இருக்குது. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜடத்தினுடைய இருப்பே நமக்கு எதனால் தெரிகின்றது, முக்கியமான ஒரு விஷயம் அது. ஜடத்தினுடைய தன்மையே, அதன் இருப்பே நமக்கு தெரிவதற்கு எது இருந்தால் தெரிந்து கொள்கின்றோம், சேத்தன் அறிவு இருக்கிறதுனால இது ஜடம் சொல்லி சொல்கிறோம். இல்லைன்னா நாம என்னவா இருப்போம், ஜடமாக தான் இருப்போம். இப்போ இந்த டெஸ்கில், இந்த புத்தகத்தில் அல்ல, இந்த டெஸ்கில், இந்த செவத்தில் இது ஜடம், இதில் சேத்தனை வெளிப்படலை. ஆனால் இந்த உடம்பும் என்ன, ஜடம்தான், மனசும் ஜடம்தான். ஆனால் சேதனத்தன்மை உணர்றோமா இல்லையா? அப்படி சேதனத்தன்மை இருக்கிறதுனால தான் ஜடமான உடலையும் உணர்கின்றோம், ஜடமாகி உலகத்தை உணர்கின்றோம், சத்தையும் அறிவிப்பது. ஆகவே இருக்கிறது என்னென்னா, சத்துக்கு அந்நியமாக சித்து இல்லை, சித்துக்கு வேற சத்து இல்லை. ஆக சதேவ சித்து சிதேவ சத்து இருக்கிறது ஒன்று. இந்த அற்புதமான விசாரத்தை கைவல்ய நிவனிதத்தில் ரொம்ப அழகாக பண்ணுறார் தாண்டவராய சுவாமி. அங்கே விசாரம் பண்ணி ரெண்டும் ஒன்று தான் சொல்கிறத விட வேறு எங்கேயுமே அப்படி ஒரு விசாரம் வரல. எனக்கு ஞாபகம் வரல அந்த வகுப்பு, அந்த இது சந்தேகம் தெளிதல் படலத்தில் அநேகமாக அந்த பாடல் எத்தனாவது வகுப்புன்னு கூட எனக்கு சொல்ல முடியும். எங்கன்னா பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படின்னா சொல்லியிருக்குன்னா என்ன தெரியல. 108 வகுப்பு எடுத்திருக்கோம். அதில் ஒரு வகுப்பில் இதை ரொம்ப அழகாகவே டீல் பண்ணியிருக்கார். அழகாக சொல். ஆகையினால் இருக்கிறது என்ன, கடைசியில் சித்தினுடைய இருப்பினால் தான் ஜடத்தையே நாம் அறிகின்றோம், உணர்கின்றோம். ஆகவே இருப்பது என்ன என்றால் அந்த சித்து மட்டுமே, சேத்தனம் மட்டுமே, சைத்தன்யம் மட்டுமே. அப்போ சத்தை எங்கே போடுனா, சத்து தான் சித்தினுடைய சித்தாக இருக்கின்றது. அந்த சித்து தான் சத்தை நமக்கு அறிவிக்கின்றது. ஆகவே சத்தும் சித்தும் வேற வேற இல்லை. சித்தும் ஜடமும் சிவத்தை விட இல்லை என்ற நித்தன் பரமகுரு நேசத்தால். தாய்மன்னர் வார்த்தை தான் நமக்கு இங்கே கூட பிரமாணம். சித்தும் ஜடமும் சிவத்தை விட இல்லை என்ற நித்தன் பரமகுரு நேசத்தால் பெற்றோமே மோன நிலை. ரொம்ப அழகாக சொல்கிறார். ரெண்டும் வேற வேற இல்லை. இதெல்லாம் வச்சு பார்த்தாதான் சாப்பிடத்துல கூட சாப்பிட்றவனும் அவனே, சாப்பிடப்படும் பொருளும் அவனே, ஓம் பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிகி எல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் வச்சுட்டு அந்த ஸ்லோகத்தெல்லாம் பார்த்தோம்னா அர்த்தம் தெளிவாக புரியும். எல்லாம் ஒன்று தான், விவகாரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தானே பார்த்தோம், பிராதிபாசிக சத்தியம், வியாபகாரிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம்லாம் சொல்லி புரியறதுக்காக இதெல்லாம். கடைசியில் என்ன, எல்லாம் ஒன்று தான். இதெல்லாம் வகுப்பில் சொல்லும்பொழுது ஆமாம் ஆமான்னு தோணுது. அப்புறமா அது எங்கேயோ போய், எங்கேயோ இல்லை போயிடுது, ஞாபகமே வரமாட்டுது. என்ன பண்ணுறது தெரியல. ஆகையினால அதற்கு அறிவென்று பொருள், எனக்கு அறிவென்றே ஒரு நாமமிட்டது. இருக்கிறது என்ன, அறிவினுடைய இருப்பினால்தான் ஜடத்தன்மையே எனக்கு புரிகின்றது. ஆகவே அங்கே இருப்பதெல்லாம் என்ன, அறிவு மட்டுமே. அந்த அறிவு சத்திலே வெளிப்படுது. இதில் சத்து இல்லை, சித்து வெளிப்படலை. ஆனால் இதுக்குள்ளே சித்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்கு, இதில் வெளிப்படலை. இந்த சத்தில் ஜடத்தில் சித்து வெளிப்படுது, நம்ம உணர்கின்றோம். அதிலே கிரடேஷன் இருக்குது.
மற்ற விலங்குகளுக்கெல்லாம் இப்படி அமர்ந்து இந்த தத்துவத்தை உணர்ந்து புரிந்து கொள்வது கேட்பதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த மனித உடலில் வெளிப்பட்ட நமக்கு தான் என்ன இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு விசேஷம். நல்லா வயதாகும் போது தான் தெரியுது, வெள்ளிக்கிழமை ஆனால் தான் தெரியுது. ஆக உயிர் அறியாமையை சார்ந்து நிற்கும் பொழுது அறியாமை அறிவு என்ற நெறியை சார்ந்து நிற்கும் பொழுது அறியாமை அது அறிவாய் நிற்கும். இத்தகைய தன்மை உயிர்களுக்கு இருப்பதால், ஜீவர்களுக்கு இருப்பதால் திருவருள் உணர்த்த தான் உணர்கின்ற தன்மையால் சதசெத்த ஆயிற்று. நீ உணர்த்த நான் உணரும் நேசத்தால் அன்றோ அறிவென்று எனக்கு ஒரு நாமம் இட்டது அப்படின்னு சொல்றார். ஆக அதனால் என்ன, அதற்கு அறிவுடைய பொருள் என்று பெயர் வைத்தது சரியே. இது சேத்தனம் என்று பெயர் வைத்தது, அறிவென்ற பெயர் வைத்தது சரிதான். அந்த அறிவு இல்லைன்னா இதெல்லாம் என்னால் அறிய முடியுமா? முடியாது. சரி, அடுத்து 23வது பாடல். குருலிங்க ஜங்கமமா கொண்ட திருமேனி கரு ஒன்று மேனி நம்பால் காட்டாது அருள் என்று கண்டவர்க்கே ஆனந்தம் கண்டு கொள்ளலாம் அல்லது கொண்டவர்க்கு இங்கு என்ன கிடைக்கும். குரு, லிங்கம், சிவனடியார் ஆகிய மூன்றும் சிவபெருமான் கொள்ளும் திருமேனிகள். சிவனடியார் கூட அதில் சேர்த்துடுறார். முழுநீர் பூசிய முனிவர்க்கு மடியன். மெய்ப்பொருள் நாயனார் யாரெல்லாம் திருநீறு பூசி வர்றாங்களோ அவங்களெல்லாம் சிவனாகவே வணங்கினார். இந்த தத்துவத்தை தெரிஞ்சவன் தான் பக்கத்து நாட்டுக்காரன் இவர் படையெடுத்து வெல்ல முடியாமல் இவர் கொள்றதுக்காக என்ன பண்ணுறார், சிவ வடிவன் தாங்கி வந்து அவர் இடத்துல உனக்கு ஒரு நூல் இருக்குது, புதிய ஒரு நூல் உனக்கு உபதேசிக்க போகிறேன்னார். அந்த உபதேசம் நடக்கும்போது பக்கத்தில் இருக்க மெய்க்காவலன் கூட இருக்கக்கூடாது, போயிட்டு சொல்லுங்கன்னு சொன்னார். போயிட்டார். போன பிற்பாடு இவர் மேலே உட்கார்ந்துருக்கார். ஏன்னா குருவானர் மேலே தானே உட்காரணும். இவர் கீழே உட்காந்து கேட்குறார். அப்படி பணிந்து வணங்கும் பொழுது ரொம்ப அழகாக சொல்கிற சேக்கிழார், தான் நினைத்த பரிசே செய்ய. என்ன பரிசு செய்தான்? முதுகுல குத்திட்டான். அதை எங்கே மறைச்சிட்டு வந்தான்? நூலில் மறைச்சிக்கிட்டு வந்தானா அந்த கட்டாரியை. ஆனால் இது தெரிஞ்சிடுது அவருக்கு. கொஞ்சம் முனகல் சத்தம் கேட்ட உடனே வெளியில் இருக்கக்கூடிய அவர் மெய்க்காவலன் ஓடி வருகின்றான். ஓடி வந்தால் கையை காட்டுறார். தத்தா நமர். அவர் பேர் இவர் நம்மவர், நீ நில்லுன்னு சொல்லிட்டார். ரொம்ப அழகாக சொல்கிறார். மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார் சொல்கிறார் சேக்கிழார். ரொம்ப அழகாக. யார் ஜெயிச்சதுன்னா அவர் இன்னும் ஒரு 5 நிமிஷம் உயிர் போக போகுது. அவன் தான் நினைத்த பரிசே செய்ய. பரிசு நீட்டுறார். கொலை பண்ணான்னு சொல்லலை. வார்த்தையெல்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகான வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க பாருங்கள். தான் நினைத்த பரிசே செய்ய. ஆனால் இவர் என்ன பண்ணாராம், மெய்த்தவ வேடமே, அந்த தவ வேட சிவனடியாராக வந்தது கூட சிவனே என்று தொழுது வென்றார் சொல்லிட்டார். எதில் வென்றார்? எந்த ஒரு கொள்கையில் உறுதியாக நின்றாரோ அந்த கொள்கையில் அந்த இறுதி காலத்தில் தனக்கு இழைக்கப்பட்டது. வாழ்க்கையில் ஒருத்தருக்கு அதாவது செய்ய முடியாத பெருந்துயரம், அடைய முடியாத பெருந்துயரம் இந்த உடலை விட்டு போகிறது தான், அல்லது கொண்டு போடுறது. அந்த நிலையிலும் கூட தன் கொள்கையிலிருந்து விலகாமல் தொழுது வென்றார் சொல்கிறார். பெரிய இழப்பு ஒருவனுக்கு உயிரை இழப்பது தான் அந்த நிலையில். அதனால்தான் மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் இருந்தால்தான் அவர் பேர் மெய்ப்பொருள் நாயனார். அவருக்கு கோயில் இருக்குது. இப்போ கூட திருக்கோயிலூரில் சிவன் கோயில் பெருசாக இருக்குது, தனி சந்நிதிலாம் இருக்குது. மெய்ப்பொருள் நாயனார் திருக்கோயிலூர் தான். எது சொன்ன சிவனடியார். சிவனடியாரை வர்றது கூட யாரா? இறைவனுடைய திருமேனியில் ஒன்றுட்டார். குரு அவரும் சிவலிங்கம். லிங்கன்னு சொல்லி சொன்னால் அடையாளம் சொல்லி அர்த்தம். என்ன அடையாளம்? சிவன் இருக்கும் இடம், அதற்கான அடையாளம் லிங்கம். லிங்கம் என்றால் அடையாளம் சொல்லி அர்த்தம். சிவனுக்கு அடையாளமாக நம்ம என்ன பண்ணுறோம்? சிவலிங்கத்தை வச்சு வழிபடுற ஒரு மனநிலை இருக்கு. சிவனை உருவமாக வச்சு வழிபடுறது நமக்கு இந்த தெற்கு பகுதியில் அவ்வளவா இல்லை. சிவலிங்கமாக தான் வச்சு வழிபடுறது பழக்கத்தில் இருக்கு. அம்பாளுக்கு உருவம் இருக்கு, சிவலிங்கமாக வச்சு வழிபடுறோம். நடராஜா, அவர் நடராஜர், அது ஒன்றா வச்சு வழிபடுறோம்.
ஆகவே குரு லிங்க ஜங்கமமா கொண்ட திருமேனி என்றால் குரு மௌன குரு அல்லது யாருக்கு என்ன உபதேசம் நடக்க அந்த குரு லிங்கம் சிவலிங்கம் சிவனடியார் ஜங்கமமா கொண்ட திருமேனி சிவனடியார் ஆகிய 3 சிவபெருமான் கொள்ளும் திருமேனிகள். அது இன்னொரு கருத்து சொல்றார், கருவில் தங்கி பிறந்ததாக சிவன் ஒருபொழுதும் தன்னை காட்டிக்கொள்ள மாட்டார். கருவில் பிறந்தவர் கடவுளாக முடியாது, அப்படி ஒரு கருத்து இருக்கு. உண்மைதான், அவர் பிறந்தவர் இல்லை, பிறந்திருந்தா அவர் கடவுள் இல்லை. சரி, அப்போ அவதாரம் எடுத்த புருஷர்கள் அப்படி சொல்றாங்களே, அவர்கள் அவதார புருஷர்கள், அதையும் ஒத்துக்கிறோம். அவர்களும் தெய்வமாக வழிபட நம்ம பழக்கம் இருக்கு. இருந்தாலும் கூட கருவில் பிறந்தவர்கள் கடவுள் இல்லை. இந்த கருத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய மதமே அடிபட்டு போகும். குணமிலான் குணம் குறியிலான் கொடிதான் புலமிலான் தனக்கணவர் பற்றிலான் பொருந்தும் இளமிலான் எவனவன் சஞ்சலமிலான் முக்தி தரும் பரசிவன் என தகுமே. நமக்கு மோட்சத்தை தர சிவபெருமான் சொல்லி சொன்னா அவருக்கு என்னென்னலாம் சொல்கிறார். குளமிலான் குணம் குறியிலான் கொடிதான் புலமிலான். அவனுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, பிள்ளை இல்லை, குட்டி இல்லை, அதெல்லாம் சொல்லணும். மனைவி இல்லை, மக்கள் இல்லை, ஒரு இடத்துல இருக்கிறான்றதும் இல்லை. அவர் என்னவா, அவர் தான் முக்தி தருகின்ற பரசிவன் சொல்ல முடியும்னு சொல்கிறார். அப்போ கருவில் பிறவாதவர். அப்படி எல்லாம் திருவருள் என காணும் பக்குவம் உடையவருக்கு பேரின்பம் கைகூடும். இறைவன் பிறந்து இறந்து அல்லல் படுபவன் அல்லன். பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அர்த்தம் இல்லையா? ஆனால் அவர் நெத்திக்கல்ல பிறந்தாரு, கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க, அப்படிலாம் கதை இருக்கு, பிறந்தத கதை இருக்கு. அப்போ முருகனா உருவம் ஏதோ ஒரு தேவைக்காக சிவபெருமானே முருகனாக அவதாரம் பண்ணியிருக்கார், அதுதான் அர்த்தம். ஆனாலும் அந்த தத்துவம் இருக்கே, அது என்றும் உள்ள தத்துவம். அது பிறவாது இரவாது. பிறவாமல் இரவாமல் இணையால் சார் குருவாகி சொல்றாரு. இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் அர்த்தத்தை பார்த்தோம்னா கொஞ்சம் அப்படியே அகன்று ஆழ்ந்து போகணும். சில நேரம் இந்த கருத்துக்களை என்ன பண்ணணும், கொஞ்சம் விளக்கி தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். சொல்றாரு, பெம்மான் முருகன் பிறவான் இரவான். எம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தலேனே. பாட்டு சரியா சொல்றேன்னா தெரியல, அதுதான் விஷயம். ஆமாம். ஆக பரிபாகம் உடையவருக்கு அருள் புரிய குருமூர்த்தமாக எழுந்தருள்பவன், மேலும் அடியார்களுக்கு அருள் செய்தல் பொருட்டு வடிவத்துடனும் வடிவமற்றவனாக அருள்பவன், மேலும் அடியார்களுக்கு அருள் செய்ய அடியார் திருமேனி பூண்டு வெளிப்பட்டு அருளுவான். நிறைய பேருக்கு உபதேசம் செய்துதான் வருது. மாணிக்க வாசகருக்கு குருந்த மரத்து அடியிலே உருவெடுத்து வந்தார் சொன்னா என்ன, குருவா தானே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை வர சொல்றோமே. அருணகிரிநாதர் அந்த விழும்போது கையில ஏந்திக்கிறார் முருகன் சொல்றோம். அப்புறம் எந்த வரி எடுத்து வந்திருப்பார்? அப்போ எங்கும் உள்ள என்றும் உள்ள அந்த பரம்பொருள் எங்கு நிறைந்த உருவம் எடுத்து வருவாரா வரமாட்டார்னா வருவார். அப்படி இல்லைன்னா சர்வ சக்திமான் என்ற லட்சணம் பொருந்தாது, உருவமாக வரவே மாட்டார்னா அது புரிஞ்சுக்கணும் நமக்கு. ஏன் உங்கள் கடவுளில் தான் உங்கள் தர்மத்தில் தான் நிறைய உருவம் இருக்குன்னு சொன்னால் உனக்கு என்னப்பா குறை? அதில் எனக்கு 1000 உருவம் இருந்துட்டு போட்டேன், உனக்கு என்ன குறை? எனக்கு பிடிக்குது, நான் இருந்துக்கிட்டேன். எனக்கு பிடிக்கிற உருவத்தை வணங்கினா எனக்கு மனசு நல்லா இருக்குது, சந்தோஷம். முருகனா, காளியா, சக்தியா, இல்லை கருப்பு சாமியா, எத்தனை உருவம் இருந்தாலும் உனக்கு என்ன கஷ்டம்? எனக்கு அது தேவை இருக்குது, நான் வணங்குறேன், அது எனக்கு நிறைவு தருது, அமைதியை தருது. உனக்கு என்ன கஷ்டம்? வேண்டானே நீ போய்க்கோ. அப்படி சொல்கிற ஒரு தைரியம் நம்ம இந்துக்களுக்கு சொல்கிறத அவன் கேட்ட உடனே ஆமாம். ஆனால் அப்படிப்பட்ட தர்மம் தான் இன்றைக்கு வரைக்கும் எந்த விதமான அடக்குமுறைக்கும் எந்த விதமான மாற்றங்களுக்கும் இன்றைக்கும் உயிர் துடிப்போட இருந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? 1000 வருஷம் 1400 வருஷம் எல்லா இடத்தையும் போய் சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. அந்த தேசத்துக்கு கலாச்சாரம், வாழ்க்கை முறை, தர்மம், மொழி, மற்றது பழக்க எல்லாத்தையும் சிதைச்சி புதுசாக நிர்மாணம் பண்ணாலும் 1400 வருஷமாக அந்த தேசத்தில் ஒன்றே பண்ண முடியல, இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கோம், எழுச்சியாக இருக்கும். ஒரு 700 வருஷங்கள் முகலாயர்கள் அவருடைய மத ஆட்சி, 300 வருடங்கள் கிறிஸ்துவ பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆட்சி, 1000 வருடங்கள் அடிமைப்பட்டு கிடந்து கூட இந்த தேசம் எவ்வளோ சுரண்டி கொண்டு போயிருக்கிறார்.
சொல்கிறாங்க இந்த தேசத்தில் இந்தியாவிலிருந்து மட்டும் பிரிட்டிஷ்காரங்க கொண்டு போனது 32 ட்ரில்லியன் சொல்கிறாங்க. இன்றைக்கி 4 ட்ரில்லியன் சொன்னாவே நம்ம 4வது நாடாக வந்திருக்கிறோன்ற. 32 ட்ரில்லியன்னா எத்தனை மடங்கு? 8 மடங்கு. 4 8 32. அவ்வளோ இழந்த இன்றைக்கி எழுந்து நின்றுட்டு இருக்கிறோம். எவ்வளோ பேருந்து சுரண்டிட்டு போனால் பிரிட்டிஷ்காரன் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னே இருந்தவன் வந்து இந்த நாட்டில் அதுக்காக தானே வந்தாங்க. சோமநாதபுரத்தை நேற்று அழகாக பிரதமர் பேசியிருக்கார், எப்படி எழுந்து நிற்கின்றது இந்த தேசம். என்ன உயிர் துடிப்பு என்ன இருந்திருக்கணும்? 1000 உருவங்கள், 1000 பேர், 1000 விதமான விஷயங்கள் இருந்துட்டு போட்டோமே, இன்னும் உயிர் துடிப்பாக இருக்குது இல்லையே. நல்ல விஷயம். மேலும் விஷயங்கள் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.